ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் மினி பேஸ்கட் பூஜா கூட தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறக்காக நான் இந்த கூட போட்டிருக்கேங்க. இப்போ நவராத்திரி வருது இல்லைங்களா, அதுக்காக நம்ம ரிட்டன் கிஃப்டாக இதை நம்ம கொடுக்கலாம். 3 அடியில் 9 ஒயர் நான் கட் பண்ணி இந்த கூட நான் போட்டிருக்கேன். ஒயிட் கலரில் 6 ஒயரும் ப்ளூ கலரில் 3 ஒயரும் வர மாதிரி நான் இது டிசைன் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 அடியில் 9 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒயிட் கலரில் 6 ஒயரும் ப்ளூ கலரில் 3 ஒயரும் கட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு இதில் ஜாயின் பண்ணலாம். ப்ளூ கலர் ஒயரை ரன்னிங் ஒயரை வச்சுக்கலாம். இப்போ ஒயிட் கலர் ஒயரை இப்படி ரெண்டாக மடித்து எடுத்துக்குவோம். பாக்ஸ் நாட் போட்டுக்கணும். இப்போ ஒயர் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அப் அண்ட் டவுன் இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணிட்டு போடுங்க. அப் அண்ட் டவுன் எப்படி சரி பண்ணுறதுன்னு பாருங்கள். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை இப்படி மேல் பக்கமாக தள்ளி இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயரை நம்ம இப்படி இழுக்கும்போது ஒயர் ஈக்குவல் ஆகிக்கும். இப்போ அடுத்த ஒயர் நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பாருங்கள். அடுத்து ஒயிட் கலர் ஒயரை நம்ம ரெண்டாக மடிச்சுக்கலாம். 3 ஒயிட் கலரில் ஒயர் எடுத்துக்கிறோம். 3 ஒயர் ஒயிட் கலர்லேயும் 3 ஒயரு ப்ளூ கலர்லேயும் வரணும். அதுக்கடுத்து லாஸ்ட்டில் ஒயிட் கலரில் 3 ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம். மொத்தம் 9 ஒயர். ரன்னிங் ஒயரை இப்படி நம்ம மடித்து அதுக்குள்ளே இப்படி ஒயிட் கலரில் மடித்த ஒயரை நம்ம இதுக்குள்ளே உள்ள விட்டுக்கிறோம். இப்படி இந்த ஒயரை எடுத்து ப்ளூ கலர் ஒயர் எடுத்து இப்படி மேலே ரன்னிங் ஒயரை வச்சு இந்த மடித்த ஒயரை எடுத்து நம்ம இந்த ஹோல் இப்படி உள்ளே விட்டு ஒயரை டைட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நாட் போடும்போதும் நம்ம ஒயர் அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். இப்போ 3வது ஒயரு. மூணாவது ஒயரை நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஒயிட் கலரில் 3 ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி அடுத்து ப்ளூ கலரில் 3 ஒயர் ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ப்ளூ கலர் ஒயர் 3 ஒயரையும் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து ஒயிட் கலரில் நம்ம 3 ஒயரு ஜாயின் பண்ணணும். இப்போ 3வது ஒயரும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். மொத்தம் 9 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஒவ்வொரு ஒயரும் ஜாயின் பண்ணும்போதும் அப் அண்ட் டவுன் பார்க்கணும். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 9 ஒயரும் நம்ம இதில் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை நம்ம கட் பண்ணிடலாம். ரன்னிங் ஒயர் கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் விட்டுருக்கோம் இல்லையா, இந்த ஒயர் அளவுக்கு இப்படி நம்ம ரெண்டாம் அடித்து இந்த ஒயரை நம்ம கட் பண்ணிக்கலாம். இது சென்டர் லைனு. இப்போ நம்ம அடுத்த லைன் இதில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கும் ப்ளூ கலர் ஒயர் தான் நான் எடுத்திருக்கேன் ரன்னிங் ஒயரா. இப்போ நம்ம சைடில் கட் பண்ணி விட்டுருக்கிற இந்த அளவுக்கே நம்ம இதை அளந்து எடுத்துக்குவோம். ரன்னிங் ஒயரை இப்படி மடித்து மேலே வர இந்த ஒயரை எடுத்து ரன்னிங் ஒயரில் இப்படி ஒரு சுற்றி இந்த கீழே இப்படி வர இந்த வரி வர பகுதி ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயர் எடுத்து இப்படி மேல் பக்கமாக வச்சு இந்த ஒயர் எடுத்து இந்த ஹோலில் இப்படி நம்ம மடித்து உள்ளே விட்டுறோம். இப்போ நாட் நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஒயரை பிடிச்சி இழுத்தோன்னா நாட் டைட் ஆகிக்கும். ஒவ்வொரு நாட் போடும்போதும் நம்ம இழுத்து விட்டு போடணும். இப்போ நம்ம அடுத்த நாட் போடணும். அப்போ இந்த கீழே இருக்கிற இந்த நாட்டை நம்ம இப்படி இழுத்தோன்னா டைட் ஆகிக்கும். இப்படி இழுத்து டைட் பண்ணிவிட்டு அடுத்த நாட் நம்ம போட்டுக்கலாம். இப்படியா தான் இந்த லைன் ஃபுல்லாக போடணும். ப்ளூ கலரில் 3 வரிசையும் ஒயிட் கலரில் 6 லைனும் நம்ம போடணும். ஃபஸ்ட்டு ப்ளூ கலரில் நம்ம 3 லைன் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இப்ப ப்ளூ கலர்ல 3 லைன் நம்ம போட்டாச்சுங்க. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட் கலர்ல 3 லைன், மேல 3 லைன், கீழ 3 லைன் நம்ம போடணும். அதுக்கு நம்ம ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். இப்ப இந்த சைடுல விட்டுருக்க இந்த ஒயர் அளவுக்கே நம்ம இந்த ஒயரையும் நம்ம இப்படி அளந்து எடுத்துக்குவோம். இப்ப இந்த ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம இப்படியே போட்டுட்டே வர வேண்டியதுதான். இந்த லைனுக்கு மேல வந்து 3 லைன் வரணும், கீழேயும் 3 லைன் வரணும். மொத்தம் பாத்தீங்கன்னா 9 லைன் நமக்கு போடணுங்க. நாட் போடும்போது நல்லா டைட்டா இழுத்து போடுங்க. அப்பதான் வந்து நாட் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி அழகா இருக்கும். இல்லைன்னா ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் தெரியும். அதுக்காக தான் ஒரே மாதிரி போட்டோம்னா கூட பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இப்போ இந்த லைனோட கடைசி நாட் நம்ம போட போறோம். இப்போ நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் இருக்கிற இந்த ஒயர் அளவுக்கு கலந்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த லைன் போடுறது பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம 4 லைன் வந்துருச்சு. இப்போ அடுத்த லைன் போடும்போது நம்ம இப்படி இது திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த சைடில் வச்சு நம்ம ரன்னிங் ஒயரை சைடில் இருக்கிற ஒயர் அளவு கலந்து இப்படியே நம்ம போட்டுட்டே வர வேண்டியதுதான். இப்படியே தான் நம்ம போடணும். இப்போ சென்டரில் 3 லைன் வந்து ப்ளூ கலர்லையும், மேலே இந்த ப்ளூ கலர் ஒயருக்கு மேலே ஒயிட் கலரில் 3 லைனும், கீழே 3 லைனும் நம்ம போடணும். போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். 9 லைன் போட்டுட்டு பார்க்கலாங்க. இப்போ நம்ம 9 லைனை நம்ம போட்டு முடிச்சாச்சு. ப்ளூ கலரில் சென்டரில் 3 லைன் வர மாதிரியும், அதுக்கு மேலே ஒயிட்டில் 3 லைனும், கீழே ஒயிட்டில் 3 லைனும், மொத்தம் 9 லைன் போட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரன்னிங் ஒயரை வந்து நான் ஒயிட் கலரில் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை இப்படி உள்ள சொருகிறதுக்காக கொஞ்சம் விட்டுட்டு இப்படி மடிச்சுக்கலாம். நான் இந்த ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ஒயரை நம்ம இப்படி ரெண்டாக மடித்து இந்த ரன்னிங் ஒயரில் வச்சு நம்ம இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்குவோம். இப்போ ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம இந்த ஒயரை நீ சுற்றி வர போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். இப்போ அடுத்த நாட் போட போகிறோம். அதுக்கு அடுத்த நாட்டு. இப்போ இந்த லைனோட கடைசி நாட் போட போகிறோம். இந்த நாட் வந்து லூஸாக இருக்குது. நம்ம இழுத்து டைட் பண்ணிக்கிட்டு போட்டுக்கலாம். லாஸ்ட் நாட்டும் நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம இதுக்கு கார்னர் திருப்பணும். கார்னர் எப்படி திருப்புறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரன்னிங் ஒயரு, இது வந்து சைடில் இருக்கிற ஒயரு. நம்ம சைடில் இருக்கிற ஒயரை தான் நம்ம ரன்னிங் ஒயரில் சேர்த்து வச்சு பின்னணும். இப்போ ரன்னிங் ஒயரை நம்ம இப்படி மடிச்சுட்டு இந்த சைடில் வர இந்த ஒயரை எடுத்து இப்படி ரன்னிங் ஒயரில் நம்ம இப்படி சுற்றி எப்போ நாட் போடுற மாதிரியே தான் நம்ம போடணும். நல்லா டைட்டாக போட்டுக்குங்க. இவ்வளோதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முக்கோண ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இப்போ கார்னர் திருப்பியாச்சு. இப்போ நம்ம இப்படி திருப்பிட்டு இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம இப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் கார்னர் திருப்பிட்டு நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம இப்படியே செகண்ட் கார்னர் வரைக்கும் நம்ம போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். அடுத்து செகண்ட் கார்னர் திருப்ப போகிறோம்.
கார்னர் திருப்பது ரொம்பவே ஈஸிங்க. செகண்ட் கார்னர் திருப்பியாச்சு. நம்ம கார்னர் திருப்பினதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த முக்குல வரும்போது நமக்கு முக்கோண ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். கார்னர் திருப்பினதுக்கும் நம்ம நாட் போட்டுட்டு வந்ததில் வந்திருக்க ஹோல்ஸ்க்கும் பார்த்தா, இது வந்து டைமண்ட் மாதிரி இருக்கும். இது வந்து முக்கோணம் மாதிரி இருக்கும். அடுத்த நாட் போட்டுக்கலாம். இப்படியே நம்ம இந்த லைன் ஃபுல்லாகவே போடணும். நம்ம 2 கார்னர் திருப்பிட்டோம். அடுத்தது 3rd கார்னர் திருப்ப போகிறோம். மூணாவது கார்னர் திருப்பியாச்சு. இன்னும் ஒரே ஒரு கார்னர் தான் இருக்கு. அடுத்து நம்ம 4வது கார்னர் திருப்ப போறோம். நாலு கார்னரும் திருப்பியாச்சுங்க. பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் கார்னர், செகண்ட் கார்னர், தேர்டு கார்னர், ஃபோர்த்து கார்னர். 4 கார்னரும் திருப்பிட்டோம். இந்த ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போட்டுட்டு வர வேண்டியதுதான். நம்ம ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ரன்னிங் ஒயரை, அது வரைக்கும் நம்ம இந்த ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுட்டு வரணும். அப்போதான் ஃபர்ஸ்ட் லைன் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ண இடம் வரைக்கும் நம்ம போட்டுட்டு வந்தாச்சு. இந்த இடத்துல நம்ம ஏணிப்படி முடிச்சு வச்சு இந்த லைனை நம்ம முடிச்சுக்கணும். நம்ம ரன்னிங் ஒயரை வந்து இப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஒயரை வந்து நம்ம இப்படி உள்பக்கமாக சொருகி விட்டுக்கலாம். இந்த கொஞ்சம் மடக்கி விட்ட ஒயரை வந்து நம்ம உள் சைடில் எல்லா ஒயரையுமே உள்பக்கமாக வர மாதிரி சொருகி விட்டுக்கணும். எல்லா ஒயரையும் கட் பண்ணாமல் உள்ள அப்படியே சொருகி விட்டுக்குங்க, இல்லைன்னா இது பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக தான் எல்லா ஒயரையும் சொருகி விட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்க, நமக்கு இந்த லைன் முடிச்சாச்சு. ஏணிப்படி முடிச்சு வச்சு அடுத்த லைனுக்கு எப்படி ரன்னிங் ஒயர் கொண்டு போகிறதுன்னு பார்க்கலாம். இந்த நாட்டோட இந்த ஒயர் மேல் பக்கமாக இருக்கிற அந்த ஒயரை இப்படி கீழ்ப்பக்கமாக இப்படி தள்ளணும். தள்ளும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோல் மாதிரி நமக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த ஒயரை இப்படி மேல் பக்கமாக இப்படி தள்ளும்போது இங்கே நமக்கு மேலே ஒரு ஹோல் கிடைக்கும். இப்போ ரன்னிங் ஒயரை இப்படி நம்ம மடிச்சுக்கலாம். இப்படி ரன்னிங் ஒயரை இப்படி ரெண்டாக மடித்து இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒயருக்குள்ளே, இந்த ஹோலுக்குள்ளே, மேலே இருக்கிற இந்த ஹோலுக்குள்ளே நம்ம இந்த ரன்னிங் ஒயரை இப்படி மடித்த ஒயரை இப்படி உள்ளே விட்டுக்குங்க. இப்படி உள்ளே விட்டு இப்படி பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த ஒயரை வந்து இந்த மேலே இருக்கிற இந்த ஒயரை எடுத்து இந்த ஹோலுக்குள்ளே நம்ம விடணும். இப்படி இப்போ இந்த ஒயரை வந்து டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இப்படி அடியில் வந்து இழுத்து இந்த ஒயரையும் டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைன் வந்து முடிச்சாச்சு. இப்போ இதை நம்ம அடுத்த லைனுக்கு இதை ரன்னிங் ஒயர் கொண்டு போகும்போது இப்படி அடிப்பக்கமாக இப்படி எடுத்து இந்த 2 ஒயருக்கு நடுவில் வச்சுக்கோங்க. இந்த 2 நாட்டுக்கு நடுவில் வச்சு இந்த இடத்துல இருந்து நம்ம நாட் போட்டுகிட்டே வர வேண்டியதுதான்.
மொத்தம் 6 லைன் வந்து நம்ம போடணும். ஒயிட் கலர்ல 5 லைனும் ப்ளூ கலர்ல ஒரு லைனும் நம்ம போடணும். மேல வரிசைக்கு மொத்தம் 6 லைன் போட்டோம்னா நமக்கு கரெக்டா இருக்குங்க. மொத்தம் 6 லைன் போடணும். 6 லைன் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒயிட் கலர்ல 5 லைனும் ப்ளூ கலர்ல ஒரு லைனும் மொத்தம் 6 லைனு மேல போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இப்போ ஒயிட் கலர்ல 5 லைனும் ப்ளூ கலர்ல ஒரு லைனும் நம்ம போட்டு முடிச்சாச்சுங்க. இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டு நம்ம எல்லா ஒயரையும் உள்பக்கமா சொருகி விட்டுறலாம். ரன்னிங் ஒயரை இப்படி இவ்வளவு தூரம் உள்ள சொருகருக்காக விட்டுட்டு கட் பண்ணிட்டேன். நம்ம இந்த எல்லா ஒயரையும் சொருகி விட்டுறலாம். சொருகருக்கு நம்ம இப்படி கூடைய திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டோம்னா சொருகும் போது நமக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக நான் இப்படி திருப்பிக்கிறேன். ஒரு லைன் விட்டுட்டு அடுத்த லைன்ல நம்ம சொருகிக்கலாம். எல்லா ஒயரையுமே நம்ம சொருகிடணும். எல்லா ஒயரையும் சொருகிட்டு பார்க்கலாம். எல்லா ஒயரும் உள் பக்கமா சொருகி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருந்த ஒயரெல்லாம் நான் கட் பண்ணிட்டேங்க. பாருங்க அழகா வந்திருக்கு. இதுக்கு கைப்பிடிக்கு பார்த்தீங்கன்னா 2 அடியில 3 ஒயர் வந்து உள் ஒயரா வச்சு இதுக்கு நான் வந்து கைப்பிடி போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.